வெல்கம் பேக் டு பைக்கர் சேனல். நான் உங்க பைக்கர் பேசுறேன். எனக்கு முக்கியமான ஒரு டவுட் என்னன்னா கைஸ், நான் வந்து போடுற வீடியோலாம் வந்து பார்த்தேன்னா வீடியோ வந்து கிளியரா இருக்கு, பட் வாய்ஸ் வந்து எனக்கு சுத்தமா வர மாட்டேங்குது. அது எப்படின்னு தெரியல. எனக்கு ஒரு ஐடியா மட்டும் கொடுத்தீங்கன்னா ஓகே ப்ரோ. இல்லை ப்ரோ, நீங்க இந்த மாதிரி வீடியோ போட்டீங்கன்னா உங்களுக்கு வாய்ஸ் வரும். வாய்ஸ் வந்து கிளியரா வர மாட்டேங்குது. நான் அந்த வீடியோ வேணா கீழே போடுறேன். வாய்ஸ் வந்து கிளியரா வர மாட்டேங்குது. நான் போட்ட வீடியோவே நான் 1000 தாட்டிக்கு மேல பார்த்துட்டேன். அதுல எனக்கு தோன்ற ஒரே ஒரு டவுட் என்னன்னா வாய்ஸ் வந்து கிளியரா வர மாட்டேங்குது. இதை வந்து நம்ம எப்படி சரி பண்ணலான்ட்டு ரொம்ப நாளா நான் யோசிச்சுட்டு இருக்கேன். இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இப்ப போட்ட வீடியோஸ் வந்து லாஸ்டா ஒரு வீடியோ போட்டிருந்தேன், கார் ஓட்டுற வீடியோ. கீழே கமெண்ட் செக்ஷன் பார்த்திருந்தேன். அவங்க என்ன கமெண்ட்ஸ்ல என்ன வந்துருந்துச்சுன்னா, அந்த வீடியோ பிரைவேட்ல போட்டேன், இப்போதைக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி பிரைவேட்ல போட்டேன். ஒரே நிமிஷம், அந்த வீடியோல கமெண்ட் செக்ஷன் என்ன வந்துச்சுன்னு அப்படின்னு நான் படிச்சு காட்டுறேன். ப்ரோ, வீடியோ போடும்போது வாய்ஸ் வந்து கேக்குதா கேட்கலான்னு பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னாரு. யாருன்னு தெரியல. நான் அவருக்கு தான் இந்த வீடியோ ரிப்ளை வீடியோக்கெல்லாம் ஒன்றும் இல்லை கைஸ். அவருக்கு நான் இந்த வீடியோல ஒன்று சொல்லிக்கிறேன் ப்ரோ. நான் வீடியோ எடுக்கும்போது செக் பண்ணி வாய்ஸ் ஓவர்லாம் கிளியரா பார்த்துட்டு தான் நான் வீடியோ போட்டேன். பட் எப்படின்னு தெரியல, அது ஃபுல்லா இப்ப நேத்து போட்ட வீடியோல வந்து பாத்தீங்கன்னா 3 நிமிஷம் 46 வீடியோ செகண்ட்ஸ் நினைக்கிறேன். 3 நிமிஷம் இல்ல, 7 நிமிஷம் 46 செகண்ட்ஸ் நான் கட் பண்ணி 3 நிமிஷமா போட்டிருந்தேன். என்ன பண்ணிட்டாங்கன்னா யூடியூப்ல இருந்து மியூட் செக்மெண்ட் கொடுத்து மொத்தத்தையும் தூக்கிட்டாங்க. நான் என்ன பண்றது? மெயினான விஷயம், நான் நிறைய வீடியோஸ் நான் என்னோட வீடியோஸே பார்க்கும்போது நான் கீழே சைட்ல போடுறேன் பாருங்க. லேப்டாப்ல நான் வந்து இப்ப என்னோட வீடியோ பிளே பண்றேன். ஒரு நிமிஷம் கைஸ், நான் வந்து ஃப்ரண்ட் ஆங்கிள் இருந்து கவர் பண்றேன். சொல்லியிருந்தேன்ல, இந்த வீடியோ கமெண்ட்ஸ்ல தான் வந்து பார்த்தோன்னா அந்த ஒரு இது வந்துச்சு. நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இங்க பாருங்க, அப்லோட் பண்றதுக்கு முதல்ல அவர் போட்டதே தப்பா போட்டிருக்காரு. அப்லோட் பண்றதுக்கு முன்னாடி உங்க ஆடியோ எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு போடுங்க ப்ரோ அப்படின்னு இருக்காரு. நான் வந்து என்ன சொல்லியிருக்கேன்னா, ஷேக் ஆயிடுச்சு சாரி. நான் வந்து என்ன சொல்லியிருக்கேன்னா, ஸ்மால் இஷ்யூ ப்ரோ, ஐ நோ ஆல்ரெடி, சாரி ஃபேம் அப்படின்னு போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் டைம் நான் மாசா கொடுத்துட்றேன் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது கூட பரவாயில்ல கைஸ். நான் இன்னொன்று வந்து இது பண்ணியிருந்தேன். அந்த வீடியோஸ் பார்த்தா எனக்கு அதுல என்ன தோணுச்சுன்னா, ஒரே நிமிஷம், இந்த வீடியோ தான் நினைக்கிறேன். ட்ரைபேட் வர சாரி ஸ்டேக் ஆகிட்டே இருக்கு. மெயினான இன்னொரு விஷயம் ஒரு ஹாப்பி நியூஸ், நம்ம சேனல்ல ஆடு ஓடுது. இது வந்து எனக்கு ஒரு முக்கியமான ஒரு பெரிய ஹாப்பி நியூஸ். பாத்தீங்களா, ஆடு ஓடுது. எக்ஸ்பெக்டே பண்ணல. இது வந்து ஒரு பெரிய ஹாப்பி நியூஸ். சேலரி வருதோ வரலையோ, ஒரு ஆடு ஓடுறது வந்து ஒரு முக்கியமான, எனக்கு வந்து அது பெரிய ஹாப்பி நியூஸ். மியூட் போட்டுக்கலாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா பாருங்க, இங்க பாருங்க எவ்வளவு நேரம் ஆடு ஓடுதுன்னு. நான் வந்து இப்பதான் ரீசெண்டா டென்ஷன் ஆயிட்டு இருந்தேன். மத்த யூடியூபர்ஸ்ல எல்லாம் ஆடு நிறைய ஓடுது, எங்க வீடியோவே டபுள் ஆடு ஓடுது கைஸ். இதுவே நான் இப்பதான் பாக்குறேன். நான் வாய்ஸ் கிளியரா கேட்கும் நம்புறேன். இங்க வந்து பாத்தேன்னா இந்த இடத்துல லேப்டாப்ல இருந்து அவ்வளவுக்கு சவுண்ட் வராது கைஸ், கோச்சுக்காதீங்க. ஏதோ ஓரளவு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோல வந்து பாத்தோன்னா ஃபுல்லா கிளியரா தெரியுது. பட் நான் பேசுறது லைட்டா விட்டு வருது. ஒரு நல்ல மைக் எனக்கு இது சஜஷன் பண்ண முடிஞ்சா பண்ணுங்க. நான் வாங்கிட்டே மாசா வீடியோ கொடுக்க ஆரம்பிச்சிடுறேன். மெயினான விஷயம், நான் இப்ப சென்னையில இருக்கேன். என்னால சுத்தமா வீடியோஸ் கொடுக்க முடியல. எடுத்து வச்ச எல்லா வீடியோவுமே நான் அப்லோட் பண்ணிட்டேன். இதுக்கு மேல என்கிட்ட எந்த ஒரு வீடியோஸும் இல்லை. அதனால என்னால அப்லோட் பண்ண முடியல. நான் சென்னையில இருந்து ஏதாவது வீடியோ போடணும்னா கூட போடலாம். நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான். பட் நான் பைக்கிங் மட்டும் தான் வீடியோஸ் போடணும்னு இருக்கேன். பைக்கிங், டிராவலிங்கு, அப்ப நம்ம எங்கேயாச்சும் வெளியூருக்கு போனா அங்க போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி வீடியோ போடுறது, இது மட்டும் தாங்க நான் பண்றேன். ஆல்ரெடி கோயம்புத்தூர்னு ஒன்று போட்டிருக்கேன், எக்ஸ்ப்ளோரிங் இடும்பன் ஹில்ஸ்னு ஒன்று போட்டிருக்கேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல பாருங்க, கரெக்டா வாய்ஸ் விட்டு வருது. இது வந்து ஒரு 30 கிலோமீட்டருக்கு மேல ஸ்பீடு போனாதான் இந்த பிரச்சனை வருது. நான் கவனிச்சு நல்லா நோட் பண்ணி பார்த்துட்டேன். ஒரு 30 மேல போனாதான் ஒரு பிரச்சனை வருது. அதனால நம்ம சேனல்ல இனிமேல் நான் பைக் ஓட்டும் போது ஒரு 30, 40 அவ்வளவுதான் போவேன். அதுக்கு மேல போக மாட்டேன். இந்த வீடியோல என் பாப்பாட்ட கேட்டு இருந்திருப்பேன், வேகமா போட்டா ஸ்லோவா போட்டான்னு. ஸ்லோவா போனோன்னு கரெக்டா பாத்தீங்கன்னா, இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 48 தான் போயிருக்கேன். அந்த ரோட்ல முன்னாடி ஆள் இல்லை, 48 எல்லாம் போகலாம், பிரச்சனை இல்லை. அது இல்லாம நான் பைக் ஓட்ட தெரிஞ்சுதான் ஓட்டுறேன். ஒரே நிமிஷம் நான் ஃப்ரண்ட் கேமரால இருந்து வரேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.